நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சேவிங்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். அது இப்ப உங்களுக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, நீங்க எப்படிப்பட்ட சேவிங்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய சேவிங்ஸா பண்ணும். ஓகே, எந்தெந்த சேவிங்ஸா ரிட்டர்ன் தரும்? ரெக்கரிங் டெபாசிட் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நல்ல கம்பெனியா பார்த்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். கடைசியா பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இருக்கு, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான காயினா சூஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஓகேவா? சோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 2 விதமான டைப் இருக்கு. அது என்ன, சோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சோ நீங்க எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு உங்க பணத்தை போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க காளிதாசன், நீங்க பாத்துக்க ஆல் ஒன் பாக்ஸ் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 2 விதமான பிளான் பார்க்கலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா growth அப்படிங்கிற இந்த பிளான் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா IDCW, அதாவது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ஸ் கேபிட்டல் வித்ட்ராவல் அப்படிங்கிற இந்த ஸ்கீமையும் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இதுல எது பெஸ்ட்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் growth அப்படிங்கிற இந்த பிளானை தான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ 1 லட்ச ரூபாய் growth பிளான இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு ஏதோ ப்ராஃபிட் தெரியுமா, அது உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஜாயின் ஆகி உங்களுடைய நேவும் அப்புறம் உங்களோட யூனிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கும். சோ இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எஃபெக்ட் மூலியமா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஓகே, பட் இதுவே நீங்க IDCW ஸ்கீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இப்போ 1 லட்ச ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு ஏதோ ப்ராஃபிட் கிடைக்குதுமா, அது உங்க கேபிட்டலோட ஆட் ஆகி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உங்க பேங்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால உங்களோட யூனிட்டும் நேவும் பெரிய அளவு குறையும். ஓகே, நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கிளியரா. அதாவது ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா growthல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னொரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது IDCW ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு IDCW யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட யூனிட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. யார் growth பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட யூனிட் ரொம்ப ஏறி இருக்கு. ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுதாங்க விஷயம். அதனால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது growth பிளானே சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ growth பிளான் சூஸ் பண்ணாதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எஃபெக்ட் மூலமா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கிடைக்கும். சோ இப்போ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, மாசத்துக்கு வெறும் 500 ரூபாய் போட்டாலே போதும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 100 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1200 ரூபாய் தான் வரும். அதுக்கான ரிட்டர்ன்ஸும் கம்மியா தான் வரும். இதே நீங்க 500 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் கிட்ட வரும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அது போக உங்களுக்கு 6000 ரூபாங்கிறது ஒரு நல்ல அமௌண்டா இருக்கும். 1 இயர் கழிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண வைக்கும். சோ அதனால 500 ரூபாய் இல்ல அதுக்கு மேல ஆரம்பிங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாசம் உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல டாப் அப் மாரி பண்ணிக்கலாம். வைக்கும். சோ அதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க எப்படிலாம் எது மூலியமா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல என்டர் ஆகலாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேடிஎம் மணி ஆப் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரோடாக் ஆப் இருக்கு, காயின் ஆப் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடி மணி இருக்கு. சோ இது மாதிரி நிறைய ஆப் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப் பெஸ்ட்னு தோணுதோ அதுல நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.